ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் எப்படி இன்கம் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கிளாஸிஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நல்லா வேலைக்கு போகலான்ற மைண்ட் செட்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையிலேருந்து ஒரு ஒரு இன்கம் வரும். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட நீட்ஸை மட்டுமே ஃபுல்ஃபில் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியும். அப்போ நம்ம அந்த வேலைக்கு போய் அதன் மூலம் ஏர்னிங்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்கமுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்கம். நம்ம வேலைக்கு போனால் அந்த இன்கம் வரும், வேலைக்கு போகலன்னா வராது. ஸோ அதே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு தொழில் நல்லா பிடிச்சிருக்கு. அந்த தொழிலில் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணிஇல்லை, நானே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச நேரங்களில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா B1 நானே ஒரு பாஸ் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நான் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆக்டிவ் இன்கமில் வரும். நான் ஒர்க் பண்ணால் மட்டும் அந்த இன்கம் வரும். ஸோ இன் தேர்டு கேட்டகரி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை பில்டு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டைம் அண்டு மணி ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கும்போதும் நடக்கும், அவங்க இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமை பில்டு பண்ணி வச்சுருவாங்க. அந்த சிஸ்டம் பில்டு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா சிஸ்டம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கம் வந்து ஒரு பேசிவாக இன்கம் ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த ஃபோர்த்து கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ லைக் ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணால் தான் சம்பாரித்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. அந்த ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கும்போது இல்லாத போதும் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 5% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு பெருவாரியான மக்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் உலகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் டைரக்ட் செல்லிங். இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா டயத்தை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேஷன் இன்கம் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மை. இது சார்ந்த டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இன்கம்மை கிளாஸிஃபை பண்ணுது. தேங்க்யூ.